யூரின் போகலாமா எனக்குள்ள? அசிங்கமாக கிடக்கு வருங்க. வேற இடம் இல்லை. இடம் இல்லைன்னாலும் நல்ல இடத்த ஒரு பாத்ரூமை கட்டி விட சொல்லுங்க. 10,000 ரூபா சம்பளம் சார். உங்களுக்கு 10,000 சம்பளமா? நாளைக்கு சேலரி வந்து 330 ரூபா. 330 ரூபா. அது 12 மணி நேரம் டியூட்டி. காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். கஷ்டப்படுறீங்க. கண்ணா ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் ஆச்சு சார். ஒரு கண்ணாடி வாங்க முடியல, 600 ரூபா. கண்ணாடி வாங்க முடியல? நான் வாங்கி தர்றேன் உங்களுக்கு கண்ணாடி. பொது இடத்துல உச்சா போறது சரியா தவறா? உச்சா ராங் ஆர் ரைட்? ராங். இப்போ நீங்க யூரின் போனீங்களா, அதுக்கு ஃபைன் போடுறோம், 100 ரூபா ஃபைன். நீங்க தாங்க. நான் எதுக்கு ஃபைன் பண்ணணும்? யூரின் போனீங்க. இப்ப யாரு நீங்க போனீங்களா யூரின்? போல யூரின் போலையா? அடக்க முடியலையே டீலையா முட்டிக்கிட்டு நிக்குதே. நம்ம பேசிக்கிட்டு இருக்க சாக்குல ஒருத்தர் மூத்திரத்தை பண்ணிட்டு போறாரு. நீங்க எத்தனை வருஷமா யூரின் இருக்கிறீங்க? ஒரு 5 வருஷமா இருப்பீங்களா? 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 500 தடவைக்கு மேலே இருந்திருப்பீங்க. இப்போ நான் வந்து வசூல் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபாங்கிற மாதிரி. உங்களால் எவ்வளோ தர முடியும்? போகிறதுக்கு பையன் கட்டிட்டு போங்க. துட்டு மணி அவர்கிட்ட எதுக்கு போனீங்க? வாங்க பதில் சொல்லிட்டு போங்கண்ணே. சரி சண்டை போடுவாண்ணா, நீ வாங்க. என்னது வீரப்ப மீச மாதிரி வச்சிருக்கிய? வாங்க. யூரின் பண்ணியில தப்பு இல்லை இந்த இடத்துல யூரின் போகிறது. அது எப்படி? அது போனது தான் யாராருன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். யார் வர்றா யூரின் போகிறா எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சப்மிட் பண்ணணும். நீங்கள் எங்கே அழாக்குறியா? திருச்செந்தூர் அழாக்குறீங்களா? இது மதுரையில் திருச்செந்தூர் கதை ஹோட்டலு. திருச்செந்தூர் இங்கே வாங்க. போகிறதுக்கு ஃபைன் கட்டிட்டு போங்க. ஃபைனு காசு துட்டு மணி அவர்கிட்ட எதுக்கு போனீங்க? வாங்கண்ணே பதில் சொல்லிட்டு போங்கண்ணே. சரி சண்டை போடுவாண்ணா, நீ வாங்க. யூரின் போகலாமா எனக்குள்ள? அசிங்கமாக கிடக்கு வருங்க. வேற இடம் இல்லை. இடம் இல்லைன்னாலும் நல்ல இடத்த ஒரு பாத்ரூமை கட்டி விட சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி யூரின் பண்ணிங்கன்னா எல்லாரும் இப்படி யூரின் போனால் என்ன ஆகுது? நம்ம தானே நம்ம நாட்டை பாதுகாக்கணும். ஆளுக்கு ஒரு 50 ரூபா வசூல் பண்ணி எனக்குள்ள ஒரு பாத்ரூம் கட்டலான்னு இருக்கிறேன். கட்டலாம். நீ ஒரு 500 ரூபா கொடுங்கப்பா அட்வான்ஸா. நான் புக் பண்ணிக்கிறேன். உங்கள் பேரை போடுங்க. இப்போ வர முடியாது. நாளைக்கு தெரியல. நீங்கள் நாளைக்கு வெயிட் பண்ணுற வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றேன். 500 ரூபா கொடுங்க. எல்லாத்தையும் வசூல் பண்ணுறோம். கை கொடுங்க. தேங்க்யூ. ஹிந்தியா? இந்தியா இப்போ தமிழ்நாட்டுக்கும் தமிழ் கற்றுக்கிறோம்ல. தமிழ் கற்று வச்சுக்கோங்க. அப்போதான் அதான் நல்லது. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கற்று வச்சுக்கோங்க. சரி, அவங்க பேர் என்ன? லலித். வாங்க லலித். சரி, இங்கே யூரின் போகிறாங்களே, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறியா? யூரின் இது போகிறாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? புரியல எனக்கு. பொது இடத்துல உச்சா போகிறது சரியா தவறா? உச்சா ராங் ஆர் ரைட்? ராங். கரெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறேன்னா தான் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு வந்து ஃபைன் போடுறோம். இப்போ நீங்கள் யூரின் போனீங்களா, அதுக்கு ஃபைன் போடுறோம், 100 ரூபா ஃபைன். நீங்கள் தாங்க. நான் எதுக்கு ஃபைன் பண்ணணும்? யூரின் போனீங்க. இப்போ பார்த்தாச்சு சார். யாரு நீங்கள் போனீங்களா யூரின்? யூரின் போலையா? சரி, கை விட்டுருப்போங்க. யூரின் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. அந்த கேமரா வச்சுருக்கோம். இப்போ இந்த யூரின் போகிறவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்கணும்ண்ணே. பெருசாக செஞ்சு விடணும்ண்ணே. சாக்கு வச்சுடுறோம். சாக்கு அடிக்கிற மாதிரி. மூத்திரம் இருந்தாலுமே வந்து என்ன அது வண்டி வேலை இருக்கிற இங்கனுக்குள்ள உட்காந்து இருந்துருக்கு. அறிவு இருக்காயா அப்படின்னா ஒருத்தர் என்ன செய்வேன், ரோட்டில் இருக்கிற நீ என்ன சொல்கிற அப்படின்னா. அதான் இப்போ என்னன்னா, இல்லை என்ன ஒன்று செய்வீங்க, லெட்டின் பாத்ரூம் கட்டி விட்ருவோம்ண்ணே. ஆளுக்கு ஒரு 500 ரூபா வசூல் பண்ணி லெட்டின் பாத்ரூம் கட்டலாம் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் புதுசாய்க்கு வந்து நம்ம அண்ணன்ட்ட கேட்டால் என்ன வேணால் ஜீவாப்பில். அது அண்ணன்ட்டில் உங்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணலான்னு ஒரு 500 ரூபா போட்டு விடுங்க. எல்லாத்தையும் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 500 ரூபா மட்டும் போட்டு விடுங்க. ஜிபே வச்சுருக்கீங்களா? இந்த மக்களுக்காக பொது சேவை செய்ய போறியா? வாங்கி கொடுங்க. எவ்வளோ கொடுங்க, ஜிபே பண்ணிட்டு போங்க. இங்கே வாங்கினே. யூரின் போகிறவங்ககிட்ட 500 ரூபா வசூல் பண்ணிகிட்டு இருக்கேன். சாரிண்ணே, நீங்கள் கரெக்டாக யூரின் போகிற வரை வெயிட் பண்ணேன். பரவாயில்ல, நீட்டாக போனீங்க, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டீங்க. நீங்கள் எங்கே ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆட்டோ ஸ்டாண்டில் ஓட்டுறீங்களா? நல்ல விஷயம். உங்கள் பேர்? அழகர். சூப்பர். வராரு அழகர் வராரு. இதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் 500 ரூபா வசூல் பண்ணி ஒரு பாத்ரூமை கட்டி விட்டுருவோம். அதுக்கு ஒரு ஆளுக்கு வருமானம் கிடைக்கும். ஆமாம், கரெக்டு. அடக்க முடியலையே. காசு வேணாண்ணே எனக்கு. சவாரி இப்போ 500 எடுத்து மாதிரி இருந்துச்சு.
பீடியா? நான் கூட காசு தான் எடுத்து கொடுக்க போய் இவ்வளவு போனியா நீங்க இந்த மாதிரி யூரின் போறவங்கள்ட்ட காசு கொடுக்க போறீங்கன்னு நினைச்சேன். இல்லையா? நான் கொடுக்க மாட்டீங்களா? டீ சாப்பிடுமா? டீ சாப்பிட சூப்பர். நான் அன்பு தானே, மதுரைக்காரன் அன்பு இருக்கு. அழகருங்கிற பேரு டீ சாப்பிடுமா? அழகரு மீனாட்சி அண்ணன் தங்கச்சியானே? அண்ணன் தங்கச்சி. அதனால உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? இருக்கா? சூப்பர், பரவாயில்லண்ணே. அழகரு மீனாட்சி. நம்ம பேசிக்கிட்டு இருக்க சாக்குலேயே ஒருத்தர் மூத்திரத்தை பண்ணிட்டு போறாரு. அவரை கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா அவர் போலீஸ், அதனால கேட்க மாட்டேன். இப்போ உங்களை மாதிரி ஆள் தான் கேட்பேன். இந்த ஒருத்தர் யூரின் போடுறாரு. அண்ணா யூரின் போகிறதுக்கு 500 ரூபா ஃபைனு. உண்மைதான். என்னண்ணே, புகைப்பிடிப்பது உடல்நலத்திற்கு கேடு. புகை நாட்டையும் வீட்டையும் பாதிக்கும். இதெல்லாம் விஜய் போட்ட சட்டமாயா? விஜய் போட்டது இல்லைங்க, இது காலகாலமாக போட்டுட்டு இருக்காங்க. சீரட் அடிக்காதீங்க, உடம்புக்கு எடுத்துக்கிறாதீங்க. டீ சாப்பிட டீ வந்துடுவானே. சரி, ஓகே, பார்த்து போயிட்டாங்க. பார்த்து சும்மா ஒரு அவேர்னஸ். அண்ணே இது என்னண்ணே, ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி விடலான்னு இருக்கேண்ணா. அதை வேணா செய்யுங்க. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேற கேட்குறேன். என்ன கட்டுங்கிட்டு புரியா? கட்டவா வேணாமா வசூல் பண்ணலான்னு இருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுங்க. பாக்கெட்டில் எவ்வளோ வச்சு பாயில் வச்சிருக்கியா? சட்டையை தூக்கி போட்டு காசு இருக்கு அர்த்தமா? அண்ணா கெத்தா இருக்கண்ணே நீ பார்க்கும்போதே. நிறையா வச்சிருக்கீங்க அண்ணா. யூரின் இந்த ஏரியாவில் என்ன செஞ்சுறாங்கன்னா, யூரின் அதிகமாக போகிறாங்க. போய் அதிகமாக அந்த இடமே வந்து வீசுது. அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக யூரின் போனீங்க. நீங்கள் அர்ஜென்ட்டுண்ணே யூரின் போறீங்கண்ணே. இப்படி அடிக்கடி யூரின் போகிறதுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி விடலான்னு பார்க்குறேன். எனக்குள்ள அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜோசியமா? எங்க பாருங்க. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். யூரின் போகிறது இந்த மாதிரி கெட்டதப்பெல்லாம் தடுக்கணும்னு எனக்கு வந்து அந்நியன் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. என்னென்ன அர்த்தம்? நல்ல மனசுக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்படியா? இப்போ நான் ஒரே ஒரு முடிவு தான் எடுத்திருக்கேன். லாட்ரி டிக்கெட்டு ஒன்று இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணலான்னு இருக்கேன். வசூல் வேட்டை. என்ன வசூல்? இந்த மாதிரி தான் ஆட்களை பார்த்துட்டு ஒரு 500 1000 வசூல் பண்ணி அதை வச்சு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. அது வசூல் கிடையாது பாருங்க. அது என்னது? அது அவங்க கிட்ட கேட்கறது எப்படி சங்கடமா இருக்காதா? அது மக்களுக்கு தானே செய்யறோம். மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுக்கறது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இது கரெக்டா தப்பா? இப்போ அதான் யோசிச்சுக்கிறீங்க. யாரெல்லாம் யூரின் போகிறாங்களோ எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்ல வரையும் உங்கள் ராசி பலன்படி? மீன ராசி உத்திரடாதி நட்சத்திரம். எனக்கு ஏதாவது நல்ல பலனாக சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். நாளைக்கு வாங்கண்ணே. எங்கே வர? இங்கேயே வாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் பெரியசாமி. பெரியசாமி, நல்ல பேராக இருக்கண்ணே, சூப்பர் பேர். வயசு இன்னும் 30 இருக்குமா? 50 இருக்குமா? 50 ஆச்சு. 50 ஆச்சு. ஆனால் தெரியவே இல்லைண்ணே, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்கண்ணே. இதுக்கு உழைப்புதா? யூரின் போகிற ஆளுக்கு என்ன செய்யலாம்? தண்டனை கொடுப்போமா வேணாமா? தண்டனை கொடுங்க. தண்டனை கொடுக்கணும். ஆமாம். நான் என்ன சொல்கிறேன், பாத்ரூம் கட்டி நம்ம வந்துட்டு இந்த இடத்துக்கு பாத்ரூம் கட்டி விடலான்னு இருக்கேன். முடிஞ்சது செய்யுங்க. உங்களுக்கு ஆண்டவன் உங்களுக்கு நல்ல வழி. நல்லது, நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது. இப்போ என்ன செய்யறோம்னா, ஆளுக்கு 100 ரூபா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காலையிலேருந்து ஒரு 5000 வந்துச்சு. 5000 வசூல் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எவ்வளோ தர போறீங்க? நம்ம எங்கிட்ட நீங்கள் எத்தனை வருஷமா யூரின் இருக்கிறீங்க? ஒரு 5 வருஷமா இருப்பீங்களா? 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 500 தடவைக்கு மேலே இருந்திருப்பீங்க. இப்போ நான் வந்து வசூல் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபாங்கிற மாதிரி. உங்களால் எவ்வளோ தர முடியும்? நீங்கள் 500 தடவைக்கு மேலே இருந்திருக்கீங்க, உங்களால் எவ்வளோ தர முடியும்? இப்படி கேட்டேன்னு நான் சொல்கிறேன். இல்லை, உங்களால் செய்ய முடிஞ்சது செய்யுங்க. ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், வந்து ஒரு அழகான ஒரு இடமாக்கி இதை ஒரு பாத்ரூம் செட் பண்ண போகிறோம். கக்கூஸ் வர்றவங்க யூரின் போய் நீங்களும் யூரின் போய்க்கலாம். இதில் வந்து ஒரு உபயம் போட்டு. உங்கள் பேர் என்ன? ஸ்டாலினா? ஸ்டாலினா உங்கள் பேர்? என்னென்ன சொல்றீங்க? ஆமாம். இப்போ உபயம் ஸ்டாலின் அப்படின்னு உங்கள் ஏரியா எந்த ஏரியா? என்னென்ன வீடியோ எடுத்துருக்கீங்க? என் பேரும் ஸ்டாலின் தானே. என் பேரும் ஸ்டாலின் தான். ஆனால் உண்மையிலே என் பேரும் ஸ்டாலின் தானே. கை கொடுத்துருப்பாங்க. ஆமாம், யூரின் போகிறவங்கள்டெல்லாம் ஃபைன் போட்டுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த இங்கே தான் நிற்கிறேன். இந்த அவர் அண்ணன் ஆட்டோக்காரன் போயிருக்காரு, அவர்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கிடுறேன். நீ வந்துரு. எல்லாரும் நீங்கள் பாத்ரூம் கட்டணும்னா சும்மா வா அண்ணே வாங்கினேன். இந்த மக்களுடைய மனநிலையை பாருங்கண்ணே, எப்படி யூரின் போயிட்டு இருக்காங்கன்னு. இந்த மக்களுக்கு இதை நல்லது செய்யணும். இப்படி நீங்கள் வர்றீங்க, இந்த ஏரியாவில் வர்றீங்க, வரும்போது ஒரு ரெஸ்ட் ரூம் வந்தால் யூரின் போவீங்களா? அதுக்காக யூரின் போகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் கட்டலான்னு இருக்கேன். நல்ல விஷயமா இல்லையா? இதைத்தான் கேட்குறேன். வேறு எதுவும் உங்களுக்கு தப்பாக நினைக்கல. எவ்வளோ செய்கிறீங்க? உங்களால் எவ்வளோ செய்ய முடியும்? இப்போ தான் வந்திருக்கீங்க. விட்டு எந்த ஊர் நீங்கள்? மதுரை தான். இந்த மக்களுக்கு, மதுரை மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்களா? செய்யணும். இது தப்பா சரியானே? சரிதான். சரியா? யூரின் போகிறது சரியா?
யூரின் போற தப்பு. இதுக்கு என்னென்ன ஏன் இப்படி நம்ம சட்டம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? என்னது கேமரா இருக்கு பாத்துட்டீங்களா? நீ ஒரு லட்சம் ஒரு கேமரா பார்த்துட்டாரா? யூரின் போறது தப்பு. இது பப்ளிக்ல ஒரு டாய்லெட் விட்டுட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல டாய்லெட் கட்டணும். ஒரு டெபுட்டி கமிஷனர், நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி, நீங்களே இப்படி போய் டயர்ல யூரின் போலாமா? சாரி சார். வந்து இங்கிட்டு போனா அவன் லாரி புறம்போக்கில் நிப்பாட்டிக்கிட்டு அவன் வைக்கிறேன். இது பப்ளிக் ரோட்ல வருது லாரி நிப்பாட்டுறாரு. சரி, யூரின் எழுந்துட்டு வாங்க, அர்ஜென்ட் அடக்காதீங்க, யூரின் எழுந்துட்டு வாங்க, பேசுவோம். இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்க. இந்த மாதிரி யூரின் போயிட்டு இருக்கிறது ஒரு கக்கூஸ் கட்டி விடலான்னு இருக்கேன். உங்களுடைய விருப்பமா? நல்ல சேவை தான், பொது சேவை செய்யலாம். வந்து கொடியோர் கூடாரம் ஆயிடக்கூடாது. கொடியோர்கள் கூடாரம் ஆயிடக்கூடாது. கக்கூசு கட்டலாம். கக்கூசு கட்டலாம். அதுக்குள்ள வந்து இந்த குப்பைக்காரங்க முனிசிபாலிட்டி மாநகராட்சி வளைச்சு உள்ள போய் உட்கார சரக்கடிக்க போட படுக்க இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, ஒரு நேரம் அர்ஜென்ட்டாக அடக்கிட்டு வந்து மொத்தத்தை இறக்கி விட்டுட்டீங்களே, தும்முன்னு. எவ்வளோ சம்பளம்? 10,000 சம்பளம் சார். உங்களுக்கு 10,000 சம்பளமா? நாளைக்கு சேலரி வந்து 330 ரூபா. 330 ரூபா. அது 12 மணி நேரம் டியூட்டி. 12 மணி நேரம் டியூட்டி. காலைல 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கஷ்டப்படுறீங்க. கண்ணா ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள் ஆச்சு சார். ஒரு கண்ணாடி வாங்க முடியல, 600 ரூபா. கண்ணாடி வாங்க முடியல? நான் வாங்கி தர்றேன் உங்களுக்கு கண்ணாடி. கண்ணாடி எங்க? 600 ரூபா எங்க இருக்கு கண்ணாடி? ஆதி கண் மருத்துவமனை தவிட்டு சொல்லி கண்ணாடி கடையில் நீங்கள் கொண்டுட்டு வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. சரி. நானும் இந்த மாதம் சம்பளத்தில் வாங்க முடியல. வீட்டில் பிரச்சனை. டெய்லி டிப்ஸு கிடைக்கும். 100-200 அதை சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு 400 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன். 200 ரூபா. இன்னும் ஒரு 200 ரூபா பத்துனா கண்ணாடி வாங்கிடுவீங்க. 200 ரூபா கொடுத்தா கண்ணாடி வாங்கிடுவீங்க. 600 ரூபா கூட கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த யூரின் போறது இருக்குல்ல, இதை வந்து சரி பண்ணணும். இந்த மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும், அதை நான் வச்சுக்கோங்க. நான் ஃபைன் போடலாம்னு நினச்சேன். எப்படின்னா, எல்லாட்டையும் 100 ரூபாயை வாங்கி மொத்தமாக காசு ரெடி பண்ணி கக்கூஸ் கட்டலாம்னு நினச்சேன். அது செய்ய முடியாது, அது அம்மனால செய்ய முடியாது. மக்களை ஏன்னா கவர்மெண்ட் தான் செய்ய முடியாத. நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு கண்ணு சரியாயிரும். நான் உங்கள் ஜிபே நம்ம ஜிபே வச்சுருக்கீங்களா? போட்டு வரேன், இருங்க. நான் ஃபோனை வச்சுருக்கேன். நான் வந்து வந்துருங்க, அந்த உள்ள கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா, இங்கே சோசியலாக எல்லாருமே இந்த யூரின் போகிறாங்களா, அதுக்கு ஒரு மெசேஜ் சொல்லலாம் எடுத்தேன். அதுக்கு இடையில நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் நல்ல மனதோடு சந்தோஷமாக கண்ணாடி போட்டுருக்க. எங்கே வளர்க்குறியா? குமார் மெஸ்ஸுக்கு வருவேன். நீ கண்ணாடி வாங்கி போட்டுருக்கணும், சரக்கு அடிச்சிடக்கூடாது. நான் வருவேன். எப்போ கண்ணாடி வாங்கிட்டு எத்தனை நாள் கண்ணாடி போடுவீங்க? நாளைக்கு வாங்கிடணும், கண்ணாடி போட்டுருக்கணும். தமிழ் செல்வமா? அது வந்து தமிழ் செல்வம் ட்ரெஸ் போட்டுருக்கேன். என் பேர் ஸ்டாலின். என் பேர் ஸ்டாலின் தான் வந்திருக்கேன். இந்த வந்திருக்கு வருங்க. உங்கள் பேர் தமிழ் செல்வன் வந்துருச்சா? போட்டேன். நல்லபடியாக போய் கண்ணாடியை வாங்கி கண்ணாடியை போடணும், சரியா? குமார் மெஸ்ஸுக்கு ஒரு கண்ணாடி போட்டிருக்கணும். ஓகே, நல்லது, வாங்க.